இந்த வீடியோவுக்கு கீழே ரெட் கலரில் சப்ஸ்கிரைப் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும். அதை இப்போவே கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் ஒன்று வரும். அந்த பெல் பட்டனும் அழுத்தி வச்சிங்கன்னா நம்ம சேனலில் போகிற வீடியோக்குள்ளே தொடர்ந்து பார்க்கலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்க்கணும்னு நினைக்கிறவங்க அந்த சேனல் பேரை கிளிக் பண்ணி உள்ளே போனீங்கன்னா நம்ம போட்டிருக்கிற வீடியோவெல்லாம் இருக்கும், பாருங்கள்.
செல்வராஜ் அவர்கள் சார்பாகவும் விநாயகம் என் வாழ்க என் கலை வாழ்க என வாழ்த்துறை வழங்கி கலைஞர்களை 6 பேரை கௌரவப்படுத்தும் விதமாக அழகான 10 சாலை போட்டு கௌரவப்படுத்தி அழகான மலர் மாலை அணிவித்து 501 ரூபாய் அள்ளி பணம் கொடுத்து அன்பு இருக்கக்கூடிய காலத்தில் பேக் வாங்கணும் இருக்கலாமா
எடுத்து தாமிரபரணி தண்ணியை விட்டு சேர்த்து சேர்த்து செஞ்சறிந்த பொம்மை இது பொம்மை இல்ல உண்மை இது சேர்த்து சேர்த்து செஞ்சறிந்த பொம்மை இது பொம்மை இல்ல உண்மை நான் எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா நான் எத்தனையோ பொம்மை செஞ்சேன் கண்ணம்மா அது அத்தனையும் ஒண்ணு போட இன்னுமா அது சொல்லம்மா போலே தந்தானே 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 குயிலே தந்தானே தந்தானே என்னோட மயிலே போலே தந்தானே 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 குயிலே தந்தானே தந்தானே என்னோட மயிலே மூக்கு செஞ்ச மண்ணு அது மூணாறு பட்டு கண்ணம் செஞ்ச மண்ணு அது பொன்னூறு காது செஞ்ச மண்ணு அது மேலூரு அவன் உதடு செஞ்ச மண்ணு மட்டும் தேனூரு கருப்பு கூந்தல் செஞ்சது கரிசப்பட்டி மண்ணுங்க தங்க கழுத்து செஞ்சதெல்லாம் சங்ககிரி மண்ணுங்க வாயழகு செஞ்சதெல்லாம் வைகை ஆத்து மண்ணுங்க பன்னழகு செஞ்சது முல்லையூர் மண்ணுங்க நெத்தி செய்யும் மண்ணுக்கு சுத்தி சுத்தி வந்தேங்க நெத்தி செய்யும் மண்ணுக்கு நான் சுத்தி சுத்தி வந்தேங்க நிலாவில் மண்ணு எடுத்து நெத்தி செஞ்ச பாருங்க தந்தானே 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 குயிலே தந்தானே தந்தானே என்னோட மயிலே ஓடே தந்தானே 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 குயிலே தந்தானே தந்தானே என்னோட மயிலே அங்க வயல் மண்ணெடுத்த தோளுக்கு நான் தமிழ பாடி மண்ணெடுத்த வசனத்திற்கு தங்க வயல் மண்ணெடுத்த தோளுக்கு நான் தமிழ பாடி மண்ணெடுத்த வசனத்திற்கு வாழையுற்று மண்ணெடுத்த வயலுக்கு வயசுக்கு அட கஞ்சனூர் மண்ணெடுத்த இடுப்புடும் இடுப்புக்கு காஞ்சிபுர வீதியில மண்ணெடுத்த கைகளுக்கு காஞ்சிபுர வீதியில மண்ணெடுத்த கைகளுக்கு சின்ன பொண்ணு விரலுக்கு பட்டு போட்ட ஓலையில மண்ணெடுத்த காலுக்கு வாஞ்சாடம் குறிச்சியில மண்ணெடுத்த நகத்துக்கு நம்ம இளஞ்சி வேளா சமுதாய மக்கள் சார்பாகவும் இளஞ்சரணி சார்பாகவும் அருமை என்ஆர் செல்வராஜ் அவர்களுக்கு நாதசுடர்கான் அவர்களுக்கு பொன்னாட போட்டிக்கோட பொருத்துகிறார்கள் பட்டு கொண்ட ஓடையில மண்ணெடுத்த காலுக்கு பாஞ்சாலம் துடிச்சியில மண்ணெடுத்த நகத்துக்கு உடலாம் மண்ணெடுத்து ஒருவன் தந்த உடம்புக்கு உடலாம் மண்ணெடுத்து ஒருவன் தந்த உடம்புக்கு எவ்வளோ நான் கொடுத்து உசுறு போடுறேன் தந்தானே 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 குயிலே தந்தானே தந்தானே என்னோட மயிலே தந்தானே 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 குயிலே தந்தானே
வாசல் விட்டு மலை நம்பி வாசல் விட்டு சங்கிலி பூத மலைமுருகன் கண்ணடி போல் சங்கிலி பூதம் அருளால சந்தோஷமா வாழ வேண்டும். எல்லாம் உங்கள் தங்க குடும்பம் எல்லாம் உங்கள் தங்க குடும்பம் எல்லாம் என்ன உயர வேண்டும் கையை போல இருக்கக்கூடிய நாளிலே ராஜன் சத்யநாதன் கேத்திரமாடன் சங்கிலி குலத்தார் தங்கில் பல்லாக்கு போட்டுக் கொண்டு மன நம்பிராயனுடைய வாசலை விடுத்து திரு குறுங்குடிமா நன்னகரில் அலைய நம்பிராயர் வாசலுக்கு வருகிறார். அவர் எப்படி வருவாரையானால் ஐயா சொரிமுத்தையனார் வாசலில் கருவேலம் காத்து வரக்கூடிய எங்களது சட்டநாதன் கேத்திரபாலகன் ராஜமன்னர் சங்கிலி போதத்தினுடைய ஆலயத்தில் இளஞ்சிமான நகரில் இந்த கொடை விழாவில் நமது கொடை விழாவில் வருகிறது இருக்கின்ற பக்தர்களுக்கு அறுசுவை விருந்து சமையல் மாஸ்டராக இருந்து இந்த அது வந்து நம்ம வீட்டில் வந்து செய்யக்கூடிய நம்ம குடும்பத்தில் ஒரு ஆளுக்கு அது அவங்க வந்து உட்கார வச்சு நம்ம எல்லாம் ஒற்றுமையாக சேர்ந்து ஐயர் அலைய நம்பியுடைய வாசல்லாம கொடுமுடி ஆட்சியரம்பாளுக்கும் கொடியேற்றம் திருவிழா நடந்து கொண்டிருக்கும் போது அவையோ நாங்கள் சங்கிலி குலத்தார் படுத்தான் எனக்கு வேலை நல்ல வேலையாச்சு விளையாடு நேரமாச்சு கொடியேறும் வேலையில ராஜன் சங்கிலி பூதம் முடிப்பதோடு அனுப்பார் உடன் செய்ய வேலையில புறத்தை நகர்த்துவார் போடுவார் அட்டநாசம் செய்வார் அந்த ஓர பூதையா அந்த ஓர அலையா அதை பூவ போல பூவார்
மூர்த்திமாரே குடலியில அடிப்பாரா ஆடப்பந்தம் கொடுத்துவாரா ஆடப்பந்தம் கொடுத்துவாரா அலை சத்தம் போடுவாரா இருக்கக்கூடிய காலத்தில் அம்மா குறுங்குடி நாச்சியாரம்மா அவருடைய வாசல்ல இருக்கும்போது நம்மை வெள்ளிசை கௌரவப்படுத்தி இடமாக மலர் மாலை அணிவித்து அவைய பரிசு தொகை வழங்கி அண்ணால் யார் என்று கேட்டேன். இளஞ்சிமார் அண்ணவிலே வாழ்ந்து வரக்கூடிய அப்பா சுப்பிரமணியன் வேளாண் அவர்கள், இசான் சங்கீதா அவர்கள், காவியாஸ்ரீ ஆம்பூர் அருணாச்சல புலவர் அன்பு தாத்தாவுடைய பேரன் பேத்திகளாக விளங்கக்கூடிய சுப்பிரமணியன் வேளாண் அவர்களுடைய குடும்பத்தார்கள் சார்பாக பாடுகின்ற புலமை எங்களுக்கு ரூபாய் 101 அழகான மாலை அணிவித்து தம்பி பேரப்புல விநாயகம் என் வாழ்க என் கலை வாழ்க ஆம்பூர் தாத்தா எப்படி அன்பு பாராட்டமோ அதே போல என்றும் இன்றும் என்றும் நாங்கள் உனக்கும் சப்போர்ட் செய்வோம் மக்களுக்கு கொடுக்கும். எங்களுக்கு 101 ரூபாய் 101 லட்சமான கிளிக் பணம் கொடுத்து அன்பு பாராட்டி உள்ளார்கள். அவர்களும் அவர்களுடைய குடும்ப உறவத்தினமெல்லாம் அட்டகாசம் செய்யும் போது கொடியேறல, திருவிழா நடக்கல, நம்மளுடைய வாசல்ல 8ஓடு 8 நாள் அப்படி இளைஞர் நடக்க என்ன ஒன்று பார்க்க வேண்டும் என்பதை அவர் சொல்லி அம்மா குறுங்குடி நாச்சியார் அம்மா வாசல் பக்கம் வந்தார். நம்முடைய வாசலுக்கு யார் வந்திருக்காரு எவன் வந்திருக்காரு என்று தங்க கும்பாவிட பணம் வெள்ளி கும்பாவிட பணம் எடுத்துக்கொண்டு வந்து பார்த்தார். அப்ப ராஜன் சங்கிலி புதத்தாரும் 5 நல்ல வயதுள்ள குழந்தையை போல கொடிமரத்தில் நின்று கொண்டு கொஞ்சம் விளையாடி கொண்டிருக்கிறார். அப்பதான் பார்த்தார் அம்மா குறுங்குடிய, எப்பா மகனை நீ யாரென்று எனக்கு தெரியல, என் வாசல இப்படி இன்னலை இடைஞ்சல நடத்துதிய, நீ யாரப்பா அப்படின்னா அம்மா நாச்சியாரம்மா தேவர்களுடைய குறையை தீர்ப்பதற்கு தேவக்கள் எல்லோரும் ஒன்றாக கூடி தேவமரதம் கிடையும் போது 7வது மதத்திலே 7 பூதங்களாக பிறந்த எல்லாத்துக்கும் இளைய புதைய அதன் சங்கிலி பூதம் பிறந்த பாலகன் அழகு ராஜ சங்கிலி பூதம் பேர் அந்த பகவானுக்கும் மரமனுக்கும் பார்வதிக்கும் பிள்ளையம்மா உன்னுடைய வாசலுக்கு வந்திருக்க அம்மா நாச்சியாரம்மா பார்த்தேன், நீ பரமனுக்கு பிள்ளையா? அப்படியானாலும் எனக்கும் மகன் தானப்பா, வந்த மகன் போக வேண்டாம், வாசல்ல இருக்க வேண்டுமனா நாச்சியாரம்மா சொல்ல. அப்பதான் ராஜன் சங்கிலி பூத்தார் பார்த்தேன், என்ன எப்பா எப்பா ஏ சங்கிலி பூதம், நீ கேட்டபடி உனக்கு நான் நிலையங்கள் தாரேன். இப்ப வந்து எவ்வளவு நேரம் ஆச்சு, இந்த பாலும் பணத்தையும் பஞ்சாமிரதமாக பிசைந்து கொடுத்தார். பஞ்சாமிரதமாக பிசைந்து கொடுக்கும்போது உண்ட மயக்கம் தொண்டனுக்கு உண்டு என்பதை போல சங்கிலி பூத்தா நம்ம நாச்சியாரம்மா மணியில ஒரு பொய் தூக்கம் போட்டுட்டு நம்ம நல்லவடா இல்ல கெட்டவடா பஞ்ச நமக்கு உபகாரம் நடக்க சொல்லி பொய் தூக்கம் தூங்கும் போது குறுங்குடி நாச்சியாரம்மா குத்துப்படையால் அழைத்தார். எம்மா ஏ குத்துப்படையா, கொள்ளாத தேவாலயம் இருக்கு, அதனால இவனுக்கு கை வழங்க கால் வழங்க 21 விலங்கு மூட்டணும் அப்படின்னா குத்துப்படைய விலங்கு கொண்டு வந்தாரு. சங்கிலி பூத்தார் கையும் காலையும் லேச தொட போனா நடக்குமா
விஸ்வரூபம் கொண்டா சடாரம் உழைத்து எனக்கு பார்த்தாலும் அந்த குட்டுப்புறையா நான் சங்கிலிபுரத்தை கண்டது குட்டுப்புறையா ஓடியே போயிட்டேன். அப்பதான் அம்மா ராட்சியாரம்மா பார்த்தேன். எப்பா மகனே ராஜன் சங்கிலி புலமை விஸ்வரூபத்தை மறைத்து பழையபடி நீ குழந்தையாக வந்தையானாலும் உனக்கு 7 நிலையங்களை தாரம்னா உடனே பார்த்தான். ராஜன் ஜங்கநாதன் கேத்திரபாலன் ராஜன் சங்கிலி உதத்தான் திருக்குறுங்குடிவான் நகரிலே ஐயர் அலையநம்பி வாசலில் 7 நிலையங்களை வாங்கிக் கொண்டு இன்பமோடு இருக்கிறாராம். இடமாக இருக்கும் போது நம்ம கோவிலம் இருந்து வாழ்ந்து வாழ்ந்து வரக்கூடிய அவர்களுக்கு சொத்தான குறையும் இல்லை, சுகத்தான தாழ்வும் இல்லை. நஞ்ச பஞ்ச வய வயக்காடு தோட்டம் திரவண ஆண்டம் 60களுக்கு அவ்வளவு இருந்தாலும் அந்த தொழு நம்பிய அளவருக்கும் தங்கையாகிய ருக்குமணி ஆட்சியாருக்கும் சொத்து சுகமெல்லாம் கொடுத்த கடவுள் ஒரு மலரை செல்வத்தை கொடுக்கல. இறைவன் எல்லாருக்கும் எல்லாத்தையும் கொடுத்துட்டு அப்புறம் இறைவனை மதிக்க மாட்டோம். அதனால இறைவன் யாராவது ஒரு நாளைக்கு ஏதாவது ஒரு குறைய வைத்துக் கொண்டேதான் இருக்கும். குடால சமுதாய பெருமக்கள் கொடை கொடுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சத்யநாதன் கேத்திரபாலன் ராஜன் எங்க ஐயா சங்கிலிபுரத்தினுடைய வாசலில் அரிசியை விருந்து பதார்த்தங்களை சீரன் ஜலப்போடு செய்து கை மணக்க வாய் ருசிக்க நமக்கு சமையல் செய்து கொடுத்து தவசு பிள்ளையாக இருக்கக்கூடிய அருமை அண்ணா சிங்கம் குமார் ஐயா அவர்களுடைய சார்பாக அவையா தம்பி விநாயகம் பாடுகிறார் என்று அழகான சாலை 6 பேர்களுக்கும் அறிவித்து கவனப்படுத்தி 101 ரூபாய் 101 லட்சமாக அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டியுள்ளார். 101 ரூபாய் 100 லட்சம் 100 கோடி இத்தனை நமக்கு அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டிய அண்ணா சிங்கம் குமார் அவர்களும் அவரோடு இணைந்து நெஞ்சில நெருக்கமான விளைஞ்சிருக்கக்கூடிய அருணாச்சல புலவர் அவர்களுடைய சிசிய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் அத்தனை பேர்கள் சார்பாக தம்பி விநாயகன் என்று போல இன்னும் வாழ்க வளமுடன் என வாழ்த்தி அழகான வளர்மாவை அணிவித்து 6 பேர்களுக்கு அழகான பட்டு சாதனை போட்டு கௌரவப்படுத்தியுள்ளார். அவர்களும் அவர்களுடைய குடும்ப உலகத்திலும் எல்லாம் ஐயா சங்கிலி போதோ சந்தோஷமா
இந்த கோயிலம்மாள் குளத்தில் வாழ்ந்து வர தொழிலம்பி ருக்மணி ஆட்சிக்கும் ஏராளமான செல்வங்கள் இருந்தபோது எங்கும் பிள்ளை செல்வம் இல்லை அவர்களுக்கு கொஞ்சி விளையாட ஒரு குழந்தை செல்வம் இல்லை, மடியில் வைத்து விளையாட ஒரு மதலை செல்வம் இல்லை. அம்மா ருக்மணி ஆட்சியம்மா சொன்னா என்ன ஐயா, எவ்வளவோ செல்வங்களை கொடுத்த கடவுள் நமக்கு ஒரு குழந்தை செல்வத்தை கொடுக்கவில்லை என்று ருக்மணி ஆட்சியானவள் அந்த மங்கையவாயாது சொல்வார் சொல்வார் ஐயா எங்களுக்கு வந்தாலல்லா பேசுறாரே மலடியே மலடி என்று மங்கையர்கள் பேசுகிறார் எழுசி என்று என்னை எல்லோரும் பேசுகிறார் மலடி பட்டமானதப்போ மனிதரோடு எழுசி பட்டமானதப்போ எழுசி பட்டமானதப்போ எனக்கோடு சேரப்போ துயரம் கொண்ட மன்னவாய் சாமி எம்மை எம்பனை வீருக்குமானே நிறைய கேளு அம்மா அவன் தான தர்மம் செய்யணுமானா அவன் தான தர்மம் செய்யணுமானா நமக்கு தனிப்புணர்ந்த கிடைக்கும் அம்மா. அம்மா ருக்மணி ஆட்சியானம் அன்னதானம் சொன்னதானம் பூதானம் போதானம் கோதானம் வஸ்திர தானமெல்லாம் வகையாக செய்தார்கள் 32 வகை தானங்களையும் முறையாக செய்தவர்களும் அவர்களுக்கு எங்கும் பிள்ளை பிறக்கவில்லை என்பதாக சொல்லி இவ்வளவு தான தர்மங்களை செய்து நமக்கு ஒரு பிள்ளை கிடைக்கலையா? ஒருவேளை நம்ம சாதகத்தில் ஏதாவது குறைபாடுகள் இருக்கா? ஜோசியர் அழைத்து கேட்க வேண்டும் என்று அந்த ஜாதகத்தை பார்த்தா நிறை குறைகளை நல்ல ஜோசியர் சொல்லிடுவாங்க. அதனாலே ஜோசியரை பார்க்க வேண்டும் என்பதாக சொல்லி திருக்குறங்குடிமா நாட்டிற்கு அடுத்தாற்போல் இருக்கக்கூடிய ரகுபுரத்தில் வந்து அங்கே ராமா ராமா என்று சொல்ல ஜோசியர் இருக்க அவரை அழைத்து வந்து ஜாதகம் பார்த்தார்கள். ஜாதகம்னா அவங்க கேட்டதும் கிடைச்சதா? ஜாதகம்னா என்னன்னு தெரிஞ்சிருக்க முடியும். அப்பதான் பார்த்தார் அந்த ராமா ராமா என்று சொல்லக்கூடிய ராமச்சந்திர பூபதி ஜோசியர் வந்து நேரா இதமாக இருக்கும் போது நமது வில்லிசை கௌரவப்படுத்தும் விதமாக அழகான பட்டு சால்வை போட்டு எனக்கு 201 ரூபாய் 201 லட்சமாக அள்ளி பணம் கொடுத்து அன்பு பாராட்டியது யார் என்றார். இதே புராண சமுதாய பெருமகளை விளங்கி வரக்கூடிய பொன் சுடத்துடைய சாஸ்திராவை துணையாக கொண்டுள்ள எனது சுள்ளக்கரை மாயாண்டி சுடலை மாரசுவாமியை துணையாக கொண்டுள்ள அன்பு மாச பாசம் நிறைந்துள்ள அருமை அண்ணா குரு சுடலையாண்டி என்ற ஆன்மீகம் வேளார் அவர்கள் தவசு பிள்ளை சமையல் மாஸ்டர் மற்றும் அவர்களுடைய மனைவி கனகவல்லி அவர்களும் மற்றும் அவர்களுடைய அருந்த புதல்வர்கள் எஸ் கண்ணன் சுவாமி அலங்கார செப்பி மற்றும் எஸ் திருமலைக்குமார் அவர்கள் குளிர்பான கம்பெனி வைத்து நடத்தி வரக்கூடிய அவர்கள் சார்பாக என்ன கம்பெனி குளிர்பானம் கொஞ்சம் தேவைப்படுத ஒரு பாட்டு நம்ம கையை வெட்டியதுன்னா உங்களுக்கு கையில நிற்கிறது அதான கேட்க 10 ரூபாய் இவர்கள் சார்பாக 101 ரூபாயும் அதோடு இணைந்து
திரு மணிகண்டன் அண்ணார் அவர்கள், ஆமா மஞ்சு அவர்கள், சரி மணிகண்டன் அண்ணார் அவர்கள் சிற்பியாக பணியாற்றி வருகிறார்கள். ஆமா ஐயா அவர்களுடைய அறிந்த முதல்வர் சரி எம் சரவணகுமார் அவர்கள் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறார். வருகின்றார் அவர்களுடைய மகள் ஐயா எம் மகாலட்சுமி அவர்கள் சரி மருத்துவராக பணியாற்றி வருகிறார். ஆமா அது என்ன இன்ஜினியர் இங்கிலீஷ்ல இருக்கு, மருத்துவ தமிழ்ல இருக்கு. அதான் கேட்க நாங்க இங்கிலீஷும் தமிழும் கலந்து பேசக்கூடிய ஆள். இவர்களுடைய சார்பாக ரூபாய் 101 ஆமா அழகான 10 சார்பு அழைத்து 201 அள்ளிப்பணம் கொடுத்து அன்பு வழங்கியுள்ளார். சரி இந்த மருத்துவரும் வேலை பார்க்கணும்னு சொன்னீங்களா? எந்த ஆஸ்பத்திரின்னு சொன்னா நாங்க எங்கேயாவது போனா வந்து லேசா ஒரு மாத்திரை அன்பு வழங்கி அண்ணார் அவர்களும் அவர்களுடைய மனைவி மக்கள் குடும்ப உறவுத்தரம் எல்லாம் ஆமா ஐயா நீண்ட ஆயுளோடு நிறைந்த செல்வத்தோடு சரி செல்கின்ற இடமெல்லாம் சொல்வாக்கு செல்வாக்கு பேரும் முகலம் வச்சு ஆமா நீங்க வாழ வேண்டும், வளர வேண்டும், முருகன் சொன்ன அறிவு சக்கராதன் ஏற்ற வாழணும் சங்கிலி பூதம் அருளாடே சந்தோஷமா வாழ வேண்டும் சுடலையுடாருளாடே சுள்ளக்காலை சுடலையுடாருளாடே கைகளை போல வாழ வேண்டும் ராமச்சந்திர பூபதி ஜோசியரானவர் 16 கோவிலையும் நடத்துகிறார். சோதியில் கண்ட பலன் சொல்லுவாங்க. அம்மா ருக்மணி அம்மா அம்மா ஐயா ஐயர் சுவாமி உங்க 2 பேர்களுக்கும் கொஞ்சம் சனி தோஷம் பிடிச்சிருக்கு, செவ்வாய் தோஷம் பிடிச்சிருக்கு. 40 மாதாண்டம் குறுங்குடி மரண விழாவினுடைய வாசலுக்கு மாதாண்டம் நடக்கணும், மாமனுக்கு எடுக்கணும். 41ஆம் நாளிலே மன நம்பிளாயர் அல்லாத உங்களுக்கு மதனை வளம் கிடைக்கும் என சொல்ல அவர் சொன்னபடி 40 மாதாண்ட விரதமாக இருந்தார்கள். 40 மாதாண்ட விரதமாக இருக்க அந்த மலரம்பி ராஜசுவாமி அருளானே அந்த அம்மா ருக்மணியானவர் கர்ப்பமாகி ஐயா 30 நாள் ஒரு மாதம் 100 நாள் கர்ப்பமான 60 நாள் 2 மாதம் ஆகிய ஐயா கர்ப்பமான பிறந்த பிள்ளை காதிலே கவச குண்டலத்தோடு பிறந்தார். பிள்ளைக்கு 16ஆம் நாளிலே கொப்பு நடிச்சு குளிப்பாட்டி சேலை போத்தி பேர் கொடுத்தார். கவச குண்டலத்தோடு பிறந்த நாளை மகனுக்கு குண்டலம் 400 வேலை பொழுதோடு வண்ணமாக நலமோடு வளர்ச்சி வரக்கூடிய காலம். குண்டலவாசம் பிறந்த நாள் முதலிலே பிள்ளையுடைய பேர் ஆசிகளான திருக்கரமுடைய ஐயர் அழகிய நம்பி வாசல்ல தொழில் நம்பிக்கை வேலை கிடைச்சது.
வேலை கிடைத்த நாள்ல ஐயா அழக நம்பி வாசல்ல பூஜை செய்து வாழாட இந்த தொழு நம்பி காலகம் குண்டல வாசனம் அவனுக்கு 1-2 வயது மாற்று 1-2 வயது மாற்று ஓடி விளையாடும் நாயமானா 3 நல்ல வயதாகி ஓட்டாடும் கைக்கு தந்த காப்பனில்லா எனக்கு போதே உள்ள காசு கொண்டவங்க வளர்ந்தனால அப்படியே வளர்த்துனாங்க. ஆறு பேரும் டீ காபி குடிக்கிறனால ஒரு வடையும் காப்பிக்கு 150 ரூபா ஆகுது. அதான கேட்க இந்த சால்வையா வீட்டுக்கு கொண்டு போனவனே பிடிச்சி ஏசுன்னு ஏசிடுதான். இல்லையா ஒயாம சால்வை வேட்டியமா கொண்டு வரல என்ன துணி வைக்க மாட்டோம்னு சொன்னாங்க. விட்டு கொண்டு போற எத்தான் வாங்க மச்சான் வாங்கங்க இல்லைன்னா வாசல்ல எழுப்பிங்க. நீங்க வந்து சிங்கிச்சா சிவப்பு கலர் சிங்கிச்சான்னு கலர் கலரா கட்டினீங்க சால்வை நீங்க அந்தாவே கட்ட வேண்டியது. நாங்க வந்து ஒரு சீசன் சொல்லி தந்தா மடியில போட்டு விடுவோம். சீசன் நடந்தாலும் எனக்கு கிடைக்கும். ஏதாவது இப்ப கும்பாசியம் நடந்தாலும் இப்ப அவர்களே ஒரு 100 நிலைய துணி இருக்கும். சரி அதே திருப்பூர்ல நம்ம வேடசாமி கோயில் திருவண்ணாமலை கோயில் வந்து அப்பா துணி மூணு துணி போட்டு பொத்தனை போட்டு கட்டி கொடுத்து அதோடு இளைஞர்கள் கல்வி பணத்தை அன்பு பாராட்டியது யார் என்றால் யார் ஐயா இதே இளஞ்சிமார் நகரிலே வாழ்ந்து வரக்கூடிய சரி அன்பு மெடிக்கல் வைக்க நடத்தி வரும் ஐயா நம்ம அண்ணா சங்கர் அவர்கள் வெங்கடாச்சலம் அவர்கள் மகாராஜா அவர்கள் மதன் ராஜ் அவர்கள் சக்தி பாலா அவர்கள் அதாவது இளஞ்சியில அன்பு மெடிக்கல் வைக்க நடத்தி வரக்கூடிய அண்ணா சங்கர் அவர்கள் வெங்கடாச்சலம் அவர்கள் மகாராஜா அவர்கள் மதன்ராஜ் அவர்கள் சக்தி பாலா அவர்கள் இத்தனை பேர்கள் சார்பாக புள்ளிசை கௌரவப்படுத்தி விதமாக அழகான பட்டு சாலவகுத்தி கௌரவப்படுத்தி ரூபாய் 101 நிச்சயமாக அன்னைக்கு பணம் கொடுத்து அன்பு பாராட்டியுள்ளார். பாராட்டி அவர்களும் அவர்களுடைய குடும்ப உறவுகளும் எல்லாம் சங்கிலி பூதமார் உள்ளாரே சங்கிலி பூதமார் உள்ளாரே கையாளன் கையிலை போல வாழ வேண்டும் சுடலை மாடன் அருளாரே கையிலை போல வாழ வேண்டும் ஏச்சி அம்மா அருளாரே ஏச்சி அம்மா அருளாரே முதல்வர்களை வாழ வேண்டும் அருமை மாதம் குண்டலவாசனம் அவனை படிக்க வைக்க வேணும் என்று அந்த தாய் தகப்பன் நினைத்தார். பிறந்திருந்த குழந்தை குண்டலவாசகனுக்கு 5 வயது. கூடி தந்தீர பத்திரம் பாரா பாலகன கையில வாங்கி பாலகனை பாசத்துடைய செய்தார். ஐயர் அழகிய சன்னிதானத்தில் ஐயர் சுவாமி தொழிலும் யானவர் எப்பா மகனே ஏ குண்டலவாசகன் பொல்லாத தெய்வம் சங்கிலி பூதம் அங்கு காவல் காக்கிறப்ப இருந்தாலும் பாலகனை மறந்து சரி அழைத்து கொண்டு ஆலயத்திற்குள் வந்தான். புள்ள அப்பா வயல் பசிக்கின்றான். வயல்
பசிக்கு அப்படின்னு சொன்னதும் அங்க பூசைக்கு வைத்திருந்த பாலும் பழத்தை எடுத்தான். பஞ்சாமிரமா பசைந்தான் பிள்ளைக்கு கொடுத்தான். குண்டலவாசக பஞ்சாமிரத்தை சாப்பிட்டதும் பசியா வந்தது. அப்பா தூக்கம் வருதுப்பா அப்படின்னு ஆன மனப்பொழி அமரத்து மண்டபத்தில் மகனாகிய குண்டலவாசகனை உடம்புடி விழித்து அதை பிள்ளை படிக்க வைத்தார். புள்ள தூங்கிட்டு இருக்கான். புள்ள தூங்கிட்டு இருக்கான். இவர் பூஜை செய்யற எண்ணத்துல அவசரமா வந்தார். என்ன குழந்தைகிட்டே போகுது சாப்பாடு கொஞ்சம் ஊட்டி விடுங்க. ஆமா அப்படி கேட்காங்க. அந்த காலத்துலலாம் தாய்மார்கள் எழுந்து கோலம் விடுவதே கணவனுடைய கமலப்பாத அந்த கோலத்துல பட்டாதான் அவன் போட்ட கோலத்துக்கே பெருமை. இந்த காலத்துல அந்த காலத்துல எங்க பெரியமா பாட்டி காலத்துல இப்படித்தான் நம்ம வீட்டுல காலையில அம்மா எந்திரிச்சு 6 மணி 7 சண்டை போடுவாங்க. 6 மணிக்கு எந்திரிச்சு லேசா ஓசை பிடிச்சி தண்ணியை துவைச்சிட்டு 2 கோலத்தை லேசா சிம்பிளா போட்டுருவா. நம்ம காலையில எந்திரிச்சு நம்ம குழப்ப பார்க்க வயலுக்கு போகணும், வேலைக்கு ஆளை பார்க்கணும், நாளைக்கு சோழி எங்க விளையாட்டு கேட்கணும். இப்படின்னு காலையில எந்திரிச்சு வருவோம். அப்படி வரையில லேசா கோலத்துல மிச்சிட்டோம்னா சொல்லுவா. என்ன சொல்லுவா தெரியுமா? குறுகிட்ட மனுஷா உன் கட்டையில கொஞ்சமாவது இருக்கா? நான் குடிஞ்சு நின்று கோலம் போட்டுக்கிறேன். உன் கறிக்கட்டை காலை கொண்டு இந்த கோலத்தை வச்சுட்டே இப்ப கேட்கா. கேட்பாலும் கேட்க மாட்டா. கேட்காத ஆள் இல்ல. கேட்டாலே ஒரு கேள்வி என்னெல்லாம் வெளியில சொல்ல முடியல. யாருமே பசியோட தலை சுத்திக்கிட்டு நேரத்துக்கு நேரம் சுண்டல் சக்கரை பொங்கல் அங்க லேசா இறக்குதுன்னா வயிற்றுல நிரம்பிடுறாங்க. நாங்க ஐயோ பாவமா இருக்கியா? சரி அவனும் தெரிஞ்சு போச்சு. அவனால ஆகுங்க. ஏன்னா அந்த காலத்துல தாய்மாரு பாட்டாவே பாடுறாங்க. கோலமிட்டேன் வாசலில் அழியவில்லை, கொண்டவனின் திருவடிகள் அதில் பதியவில்லைன்னு பாடியிருக்காங்க. அது அந்த காலத்துல. இப்ப கோலம் பண்ற கோலம் பண்றது ஓரமா போங்கள இதுக்கே சம்மதிக்க மாட்டாங்க. அப்ப அந்த காலத்துல அப்படி சொன்னாங்க. கோலமிட்டேன் வாசலை அழியவில்லை, என் கொண்டவனின் திருப்பாதங்கள் அதில் பதியவில்லைன்னு சொல்லி இருக்காங்க. உண்மையா சொல்ல போனோம்னா நாமெல்லாம் காலையில வீட்டுக்காரியே காப்பி போட்டு இந்த கொண்டான்னு நான் சொல்ல மாட்டேன். அவனுக்கு அவன் ஒரு 5:30 மணிக்கு முன்னாடியே நான் இருந்துச்சு. சரி காப்பி கடைக்கு போய் 2 பார்சல் காப்பி, 2 உளுந்த வடை, அதுல உப்புமாக்கு சீனி வேணும்பா. வீட்டுல உள்ள சீனியை கூட இருக்கக்கூடாது. என் 10 ரூபா பார்சல் தானே என் சீனி அவங்க தரமாட்டாங்க. அதை எடுத்துட்டு வந்து எம்மா அப்படின்னு நான் காலை போட்டு எடுத்து கிளாஸ்ல காப்பியை கொடுத்தாதான் இன்னைக்கு தானே எனக்கு இப்படி சிறப்பா வாங்கி தந்திருக்கேன். அந்த உப்புமா ஒரு உருண்டை 1 மணிக்கு காப்பியை குடிச்சாதான் முகத்துல சிரிப்பே வரும். இதுக்கு முன்னால காலையில எந்திரிச்சு கோலம் போட்டா கல்யாணம் 1 வாரம் வரைக்கும். அதுக்கு அடுத்து என்ன செஞ்சா? சந்தோஷமான வேண்டும் சுடலை உடாருளாரே செல்வங்களை போடுவாட வேண்டும் பேச்சியம்மனுட அருளாரே அருளாரே அருமுகளுடனே பார்த்தாலே தொடர்ந்தியோ மறையிடம் அனுப்பி வைத்து மச்சுக்கு ஏணி வைத்தான். அவன் மச்சுக்கு ஏணி வைத்தான். மை கையில் இருந்தான். முச்சிலை திறப்பாரா எல்லாம் பூண்டு மைய கையில் எடுத்தான். அளவார திறப்பாரோ அரம கண்டார மையெடுத்தான். மறிக்கவிட கையில் எடுத்து ஆகாவி தொழுநம்பியோ கோவிலம்மாள் குணமு வைக்கு குணமு வைக்கு வார கூடி நல்ல மனம் தனைகரிக்கு நலமுடனே வருவானா ராவணது சாமத்தில சத்தியராமன் ஏற்ற பாலம்
சங்கிலியே புறமான அவனை சுற்றி வரும்போதும் துணநம்பியை அவரு குற்றந்தையா முறையுடன் வாரான் என்று கோவில் உள்ள சென்றல்லவோ சங்கிலி பூதத்தாரோ எழுத்தாப்ப நிலையோடு அவர் இளமையுடன் சாய்ந்து கொண்டார். கோவில் நடை திறப்பார் திறக்கும் போது சங்கிலி பூதமானவர் தான் தீர்த்தாப்பா போடுவாரா அவன் தீர்த்தாப்பா திறக்கும் போது அவன் சங்கிலி பூதம் அவன் வேத்தாப்பா போடுவாரா இதனை கண்ட குருநம்பியோ யாரைய நம்பி கதவத்தார யாரம்மா கதவத்தார பிரயாணை கதவத்தார சங்கராத கதவத்தார பால கதவத்தார சங்கிலி பூதனை கதவத்தார இந்த வாழ்க்கை காலில் என்று சங்கிலி பூதம் அதே தொடரம்பி இது உன்னுடைய வேலை முடிஞ்சு போய் இப்ப என்னுடைய வேலை நடக்கு என்னுடைய வேலையில அனைத்த கதவு திறக்க மாட்டேன்னா எப்பா சங்கிலி புதத்தாரு அரண்மனை பணம் இந்த பணம் ஆலயத்திற்குள்ள இருக்கு பணத்தை எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்னா அவன்தான் ராஜன் சங்கிலி புதத்தார் சொன்னான் நீ மறுநாள் காலையில வந்தையானா இரும்பு ஊசி போச்சுதானா வெள்ளி ஊசி தாரங்க வெள்ளி ஊசி போச்சுதானா தங்க ஊசி தாரங்க தங்க ஊசி போச்சுதானா வைர ஊசி தாரங்க அப்படின்னா அப்பதான் பார்த்தார் அந்த தொழிலமை எப்ப ராஜன் சங்கிலி புதமே ஒண்ணுமல்ல பொருளுமில்லை என் பாரகன் பெற்றெடுத்த பிள்ளை குண்டல வாசகனை கோவில் உள்ள வெட்டி வெட்டி மறந்து போயிட்டப்ப அதனால என் பாரகனை அழைத்து செல்ல வந்தேன் அப்படின்னா அப்பதான் ராஜன் சங்கிலி புதத்தார் சொன்னார் அதை துளநம்பி உன் பிள்ளை பாலும் பழமும் சாப்பிட்டு விட்டு ஆட மடப்படி அமரத்து மண்டபத்துல அழகா தூங்கிட்டு இருக்கான் கண்ணை இருந்து தூங்குதாண்டா அதனால இப்ப விட்டுட்டு மறுநாள் காரில வந்தையானா உன் பிள்ளை இருக்கான குண்டல வாசகன் இப்ப இருக்கிற வளர்ச்சியை விட ஒரு பிடி நான் உனக்கு வளர்த்து தாரேன் அப்படின்னா சங்கிலி புதத்தார் சொன்னாரு இந்த பாதி தொழில் நாளைக்கு போனானா அவன் தான் பார்த்தார் ஏ சங்கிலி புதமை ஏ சத்தியநாதா கேட்கிறவானா என் பாடகனை கணவன் எனக்கு கொடுக்காவிட்டால் உன மகிழ்ச்சியோட பிடித்து அழைப்பேன் அப்படின்னா பிடிச்சு கட்டுவோம்னு சொல்லவும் இந்த பாவிக்கே இவ்வளவு தெம்பு இவ்வளவு திமிரு இவ்வளவு கோபத்தோடு இருந்தாங்களா எங்க ஐயா ராஜன் சங்கிலி புதத்தார் கேட்பாரா அவருக்கு சும்மா இருப்பாரா அதே தொழில் நேரா பாடகனை தர வேண்டுமையானால் ஆட மடப்படி வாசல்ல வந்து கூடுமை அஞ்சில் நாம பாடகனை தலைவராக சொல்லி அப்ப சத்தியநாதன் நல்ல கேட்கிறவாடா கேட்கிறவாடா ராஜ வந்த பூரமப்பா கொண்டிருக்கும் பாலகனை எடுத்து தூக்கும்
கொண்டு வேதவாசல் புதத்தாறு அங்கு ஒரு நிலையம் வச்சு கருத்து வாராரே பாகவாசல் நீக்கமாறி அம்மா சத்திரமான கூடி ஆம்போடு தலையளித்து நிலவ வீடம் இருந்தாராம் ஏற்றி மகனம் உள்ளாராம் சிலையார் சட்டராக கேட்கவான ராஜ சங்கீரி பூதமான அச்சார வந்துள்ளவோ அடிக்கலையில் நிறுத்தமாறி விச்சார ராதரையும் மொழியில் செலவு செய்து அடைக்கலத்து வாராரே உச்சாரம் ஏற்பட்டு தரங்கள் கண்ட தரங்களெல்லாம் தீர்க்கமாடி மாறும்போது இளஞ்சி மாற அகரவீரர் இந்த நல்ல இளவரியில வேளாண் குணமும் சத்து ஆவடிம படிப்பாராம் ஓமங்கள் அடிப்பாராம் நிலையவரை வாங்கி எல்லாம் அந்த முன்னால் வரும் காரியத்தை முன்னால் வந்து சொல்லிடுவான் முன்னால் வரும் காரியத்தை முன்னால் வந்து சொல்லிடுவான் முன்னு முறை முடியாமல் முடிக்கவும் வாடிடாமல் தாயார பேச்சியவன் சட்டராஜ ஏற்றமான நானும் சங்கீரி பூதமான வாழ வைக்கும் தெய்வமான கல்யாண வாசலாக இந்த இடத்திலே வேளாண் சமுதாய விடுமக்களை மற்றும் வணங்கி வரக்கூடிய அனைத்து சமுதாய விடுமக்களையும் ஏற்ற வரம் கொடுக்கும் தெய்வமான வேறு கட்டி கல்யாண வாசலாக காத்து வருகின்றாயே ஒத்தனை வாசன விரும்புராசன கூட்டமை காணிய கோமரங்கள் குதித்து ஆடுமா கோமரங்கள் எட்ட வளர்ந்தது சங்கிலி புறத்தை வாழ்த்தி உண்மையாடி போவே ஒரு ஆலேலம் கும்மி ஆலேலோ ஆலேலம் கும்மி ஆலேலோ கும்பம் கொடுங்க கோடம் கொடுங்க எம்மா கும்பத்தின் பழம் ஒற்றொழிய கும்பத்தின் பழம் ஒற்றொழிய நாடி வருகிற பேச்சு அம்மாளுக்கு ஆனந்தம் உண்மையாடி போவே ஒரு ஆலேல கும்மி ஆலேலோ அம்மன் பிறந்தது அயோத்தி அவன் சட பிறந்தது சதுரகிரியே அம்மன் பிறந்தது அயோத்தி அவன் சட பிறந்தது சதுரகிரியே சட பிறந்தது சதுரகிரியே அம்மன் பிறந்தது விஜயநகர விளையாட வந்தால இறந்துக்கின்றான் சங்கிலி புதந்த வாழ்த்தி நல்ல போக்கி கைய சேர்த்து பூமி அடி போவே முன்னாடி பாட்டு முரசுடனே நல்ல வேடிக்கை சங்கீதம் பாடிவார நல்ல விரும்பி சங்கீதம் பாடிவார நாயகம் வெள்ளிசை பாடிவார அவன் கேட்க வரம் வரக்கூடிய பேச்சு பரமராஜன் சட்டநாதன் கேத்திரபாலன் ராஜன் சங்கிலி புதத்தார் சொல்லக்கிற மாயாண்டி சுடலை சக்கராஜ முண்டசுவாமி உச்சிக்கல்லிலே பிறந்த உச்சினி மகாலி அட்டகாலி 8 பேர்கள் இறஞ்சி ஊரிலே குடிகொண்டு அருள்கொடுக்கக்கூடிய 21 கூட்டுறவு தெய்வங்கள் அத்தனை தெய்வங்களையும் வேளாண் வழங்கி வரக்கூடிய எங்க ஐயா சங்கிலி புதத்தார் வாசல்ல இருக்கக்கூடிய அனைத்து தேவாதிகளுக்கும் வாழ்த்தி என்றென்றும் கல்யாணம் பண்ணி அனுப்புவோம்